ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்காரு. அங்கே வந்து செம்ம வரவேற்பு கிடைச்சிருக்கு. அங்கே போய் வந்து பிஜேபி பற்றியும் ஆர்எஸ்எஸ், முக்கியமாக ஆர்எஸ்எஸ் பற்றி நிறைய விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் பேசுகிறாரு. அங்கே நல்ல வரவேற்பு. இங்கே வந்து பிஜேபி ரொம்ப அலறிட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த கூட்டத்தில் பிஜேபிக்காரர்கள் இருந்தாங்களோ அல்லது வேணும்னு இதாச்சும் தெரியல. ஒரு இதை மாத்திரம் நான் பார்த்தேன். இடஒதுக்கீடு எத்தனை வருஷத்துக்கு வச்சிருப்பீங்கன்னு ஒரு கேள்வி வரும். ராகுல் காந்தியுடைய ஆன்சர் பிரமாதம். 100 பணக்காரன் இருக்கிறான்னு எடுத்தா கணக்கு எடுத்தா ஒருத்தர் கூட பட்டியல் எடுத்தவரும் ஓபிசியே இல்லை. எல்லாருமே மேல்தட்டுக்காரா இருக்காங்க. அந்த 100 பணக்காரன் ஒருத்தர் பட்டியல் எடுத்து சேர்ந்தவங்க ஓபிசியை ஒருத்தர் அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு எடுக்கலாங்க. இதை விட செல்ஃப் அதிகமாக சொல்ல முடியாது. அத்தனை நீதாண்டா கொடுத்தீங்க பச்சையா சொன்னேன். 3% எங்க போவான்? அச்சு ஊடகங்களை என்ன பண்ண முடியும்? இதை விட கிளியரா வந்து இந்தியன் எக்கானமி சொல்லவே முடியாது. 100 பணக்காரனை எடுத்தாக்க அத்தனையே வந்து இவன் தான் இருக்காங்க. 3% தான். என்னைக்கு அதுல ஒரு ஓபிசி ஒரு பட்டியலினம் வருதோ அன்னைக்கு நாங்க இடஒதுக்கீட்டு எடுத்துட்டு போறோம். அந்த கேள்வி கேட்டோம் உட்காந்து அந்த குழுத்துல ஒரு கேட்டிருக்கலாம், உங்களுக்கு எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறீங்க? சோ ராகுல் காந்தியும் காங்கிரஸும் சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. அவர் இன்னொரு பாயிண்ட் சொன்னார், இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை. அதை சரிப்படுத்துறவர்களும் ராகுல் காந்தி அவர்கிட்ட யாரா இருந்து பிரயோஜனம் இல்லை. எதிர்கட்சிங்கிற பேரெல்லாம் பிரயோஜனம் இல்லை. கூட தான் கருத்து கணிப்பு போடுறாங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு போடுறாங்க. கருத்து கணிப்பு வந்து மக்களுடைய கருத்து, மக்களுடைய அபிப்பிராயம் தான். தேர்தல் ஆணையத்தினுடைய அபிப்பிராயத்தை யாரு கேட்டா? நீங்க இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை முடிவு பண்ணுங்க ரிசல்ட் சொல்லு. போன தேர்தலில் வந்து மோடி வந்து கடைசி நிமிஷம் பின்தங்கிதான் இருந்தாரு. எப்படி இங்க வானதி சீனிவாசன் கடைசி 10 நிமிஷத்துல ஜெயிச்சாங்க, அது மாதிரிதான் அங்கேயும் மோடியும் ஜெயிச்சாரு. இதுதான் தேர்தல் ஆணையம். அப்படி இருக்கும்போது தேர்தல் அதைத்தான் அங்க சொன்னார். தேர்தல் ஆணையம் நேர்மையான இருக்கு, அதனாலதான் எலெக்ஷன் சரியா நடத்த. எங்களுடைய இதெல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கி வச்சாங்க. இவங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வச்சுட்டு எலெக்ஷன் நடத்தினாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் வச்சு நடத்தினாங்க. அது நேர்மையா நடக்கல. அதையும் தான் சொன்னேன். தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் இந்தியாவில் ஜனநாயகம் பேசுறதுல அர்த்தமே இல்லை. யார் என்ன டிசைட் பண்ணாலும் அவங்க முடிவு எடுத்தாங்க. தடவை கூட எப்படி வந்திருக்காங்க, கடைசி நிமிஷத்துல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இந்திய பெல்ட்ல இது பண்ணதுனால தான் தப்பிச்சாரு. இல்லாட்டி அட்ரஸ்லாம் ஒரு இடத்துல கூட அவரால் ஜெயிக்க முடியாது. முகத்தெல்லாம் எடுத்து நிக்கிறதுக்காகும் போது அதை மைனஸில் தான் போகும். மைனஸில் தான் போகும். நோட்டா கிட்ட போயிட்டு ஆனா என்ன தேர்தல் ஆணையம் கேட்கும் மற்ற தேர்வு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அவங்களுக்கு அவ்வளவு இதா இல்லை, ஆதரவா இல்லை. ஏன்னா அதிகாரிகள் பயப்பட ஆரம்பிச்சிடாங்க. நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா மாட்டிக்கொண்டாங்கிற பயம் வந்துருச்சு. அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா முதல்ல ரெய்டு பண்ண அந்த இடங்களை தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கா. புது ரெய்டு போய் எதுக்குமே போகப்பாரு. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து பழனிசாமி மாட்டிட்டு போய்க்கிறாரு. என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இதாகிடுமோ என்னவோங்கிற பயத்தில் இருக்கு. எல்லாத்துக்குதான் பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். நேர்மையா போயிடுவாங்க. பிடி கொண்டு தளருது. தளர்ந்து வரும்போது மோடியினுடைய இதுவும் சரி, பாஜகவுடைய நாட்களை எண்ணப்படுகிறது. எப்படி எண்ணப்பட்டாலும் தேர்தல் ஆணையத்தை வந்து நேர்மையான முறையில் நடக்கலைன்னாக்கா மோடியினுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது ராகுல் காந்தி அமெரிக்காவிலே இப்போ சொல்லியிருக்காரு. நம்ம சொன்னதை தமிழ்நாட்டில் வந்து இப்போ சீன் மாறிட்டு இருக்க மாதிரி ஒரு இது தெரியுது. திமுக கூட்டணியில இருக்க விசிக வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துது. அதை வந்து அதிமுக வரலாம் அழைப்பு விடுத்திருக்காங்க. அவங்களும் ஒரு பாசிட்டிவான சிக்னல் அந்த மாதிரி எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கு. எதுக்கு இப்ப திடீர்னு மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும்? இது வந்து சீட் பேரத்துக்காகவா இல்ல வந்து விசிக வந்து அதிமுக கூட்டணிக்கு போக போதா? எல்லாம் எது சொன்னாலும் ரைட் தான். எது சொன்னாலும் ரைட் தான். இது தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுறதுக்கு இந்த ஒரு இதை கூட பயன்படுத்தலாம். கலைஞர் வந்து 72ஆம் வருஷம் வந்து மது விலக்கை ரத்து பண்ணிட்டு கடைகளை திறந்தார். உடனே ஆரம்பிச்சாங்க. காமராஜர் படிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சார், அப்படியே எல்லாம் ஓட்டு ஆட்டினானுங்க. 3 வருஷம் கழிச்சு 75ஆம் வருஷம் கடையை மூடிட்டார், முழுக்க மூடிட்டார்.
அதுக்கப்புறம் இவங்க வந்து 77ஆம் ஆட்சி எலெக்ஷன் வரும்போது இவங்களுக்கு அதை சொல்றதுக்கு வழி இல்லாம எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு வந்தார், ஆட்சியில் உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சார். வெற்றி பெற்று முதலமைச்சரா பதவி ஏற்று உட்காந்துட்டாரு. அப்படியே பயங்கரமா உட்காந்துட்டாரு. உடனடியா ஒரே வருஷத்துல நடந்த தேர்தல் அட்ரஸ் எல்லாம் வந்தார். அந்த தேர்தலில் எங்க அண்ணன் நின்றார். பணமரத்துப்பட்டியில அதிமுக சார்பில் 400 ஓட்டை தப்பிச்சார். 400 ஓட்டை தப்பி பிடிச்சார். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய செல்வம் அடிப்பிடிச்சு ஒரு முனிசிபாலிட்டி கூட ஜெயிக்கல. ஒரு நாள் 49 இடத்துல 39 இடத்துல 37 இடத்துல தோத்தார். 2 இடம் தான் ஜெயிச்சார். அதில் ஜெயலட்சுமி ஒருத்தர், அது ஞாபகம், இன்னொருத்தர் யாரும் 37 இடத்துல தோத்தார். காரணம் என்ன? மதுவிலக்கு ரொம்ப தீவிரமா கொண்டு அவர் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே மதுவிலக்கு ரத்து பண்ணார். திரும்ப கடைகளை திறந்து வச்சது எம்ஜிஆர். அச்சு ஊடகங்கள் அதை அப்படியே மறைச்சாங்க. கருணாநிதி திறந்து வச்சதுக்கு அப்புறம் அவர் மூட்டத்தையே அவங்க எழுதல, அதை அப்படியே மூடி மறைச்சாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் அதை திறந்தா இருக்கிறது அப்படியே மூடி மறைச்சாங்க. கடையை திறந்தது கலைஞர் தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளி இன்னைக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு வெறும் கடைகளை மாத்திரம் தான் எம்ஜிஆர் திறந்தாரு. ஏன்டா வீட்டுக்கு போய் குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார் வசதியோடு குடிங்கடான்னு சொல்லி வசதி பண்ணி கொடுத்தது ஜெயலலிதா. டாஸ்மாக் தந்தது ஜெயலலிதா. அதையும் 3% மறைத்தாங்க. திரும்பி திறந்து வச்சது எம்ஜிஆர். அதை டாஸ்மாக் சொல்லி பார் வசதியோட திறந்து வச்சது ஜெயலலிதா. ஆக மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு காரணம் அது அதிமுக. அதனால அதிமுகவுடைய கருத்தை நம்ம கேட்கணும். நாங்க மதுவிலக்கு திருப்பி கொண்டு வரோம், மது ஒழிக்கணும்னு சொல்றோம். அப்படின்னும் போது கடையை திறந்து வச்சு பால் வருடம் வசதி பண்ணி கொடுத்த ஆட்சியில் இருக்கும் பால் வருடம் வசதி பண்ணி கொடுத்த அதிமுக அதில் கலந்துக்கிட்டா தானே ஏன் நாங்க திறந்தவங்க கருத்துக்களை அவங்க சொல்ல முடியும். அதுக்காக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நாங்க ஏன் திறந்தோம் இன்னைக்கு கேட்கிறாங்க. இந்த வருமானத்தில் தான் நீங்கள் படிக்க வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. சினிமாவில் ஒரு வருமானத்தை தான் எம்ஜிஆர் வந்து தானமா கொடுத்தாரு. அந்த காலத்துல சினிமா பாடம் கேட்டவன் ஏடா சினிமா பார்த்து கெட்டு போறேன்றதான் எங்க காலத்துல எங்களுக்கு இருந்தது. சினிமா பார்க்கறவங்க கெட்டு போடுவான் அப்படின்னாங்க. சினிமா அவன் 24 மணி சினிமா பார்க்கறாள், அவங்களாம் குட்டிச்சவர், அந்த குடும்பம் தான் குட்டிச்சவர். அப்படிதான் எங்களுக்கு எல்லாம் பேரு. அந்த அதுல வந்து பணத்தை வச்சுதான் அவன் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணாங்க. அந்த பணம் ஓகேயா? குடிச்சிட்டு வர பணம் மாத்திரம் தப்பா போட்டா? எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்குது. எந்த பணக்காரனுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். நானும் அவனும் ஒன்னாதான் இருக்கிறோம். அவன் மாத்திரம் பெருசா போயிட்டு அது சித்தின் காரணமா போனான்னு அவன் ஏதோ ஒரு தவறு பண்ணித்தானே அவன் பணக்காரன் ஆயிருக்க முடியும். அதனால எல்லா பணக்காரருக்கு பின்னாடி ஒரு குற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தமிழகத்தோட பட்ஜெட்ல ரொம்ப சின்ன பகுதி தான் சார் அந்த வருமானம் அப்படிங்கிறது. சின்ன பகுதியோ பெரிய பகுதியோ தமிழ்நாடு தவிர வேற எங்கேயாவது மதுவிலக்கு கொண்டு வரணும்னு எந்த நாட்டிலேயாவது சொல்றாங்களா? இல்ல. விழுப்புரத்துல இருந்தும் பாண்டிச்சேரியில போய் குடிச்சுக்கிறான், கோயம்புத்தூர்ல இருந்தும் பாலக்காட்டுல குடிச்சுக்கிறான், கன்னியாகுமரியில இருக்கிற திருவனந்தபுரத்துல கடிச்சுக்கிறான், திருத்தணியில இருக்கிற திருப்பதியில குடிக்கிறான், அடுத்த ரோடு ஒசூர்ல இருக்க பெங்களூர்ல குடிக்கிறான். அதான் கலைஞர் சொன்னாரு, எரிகிற நெருப்பு வளையத்தின் மத்தியில் எரியாத கற்பூரமாக நான் எத்தனை நாள் இருப்பதுன்னு கேட்டேன். இது வந்து நீங்க பாண்டிச்சேரியில இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்க பெங்களூர்ல ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆந்திராவில் ஏன் கடையை மூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுத்தி எல்லா இடத்துலையும் குடிச்சுட்டு வந்துட்டு இங்க மாத்திரம் தமிழ்நாட்டில் குடிக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இந்த கும்படி போட்டிக்கு அந்த காலத்துல போகும்போது வழியில நடுக்கிறது கொஞ்சம் ஆந்திரா உள்ள வரும். மதுவிலக்கு தீவிரமா இருந்த காலத்துல நாங்கள் கும்படி போட்டியில் எங்களுக்கு கேம்ப் போவோம். அதை போகும்போது அந்த வழியில் போவோம், வாரத்தில் 2 நாள் போவோம். அந்த வழியில் அந்த ஆந்திரா இதுக்குள்ள நுழைஞ்சோட வண்டியை நிறுத்தி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் போவோம். ஏன்னா அங்கே கிடைக்கும், தமிழ்நாட்டில் கிடைக்காது. அப்படி போகிற வழியெல்லாம் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு இவ்வளோ பேசுறீங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நவஜீவன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு குஜராத் அகமதாபாத் குஜராத் மாநிலம் வந்துருச்சுங்கிறது எப்படி தெரியும்? ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று ரயில்வே ஸ்டேஷன்லயே நிக்கர் கிடைக்குது இல்லையா, சாராயம் பிராந்தி விஸ்கி கிடைக்குதுன்னா குஜராத்துக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். தீவிரமான மது விலக்கு இருக்கிற இடம். அங்க வந்து 2 வருஷம் பிறகு நான் அந்த ஊர்ல இருந்தேன். தெருவெல்லாம் சாராயமும் மது கொட்டி போகும். அப்படியே நான் கேட்டேன், என்ன அது
இங்கே தான் சார் சீப்பு அப்படின்னா. பாம்பேக்காரெல்லாம் இங்கே வந்து தான் சாப்பிடுவோம். ஏன்னா டேக்ஸ் கிடையாது. மதுவிலக்கு இல்லை, மதுவிலக்கு இருக்கிறதுனால மதுவிலக்கு நிறைய இருக்கிறதுனால இங்கே விலை ஜாஸ்தி. இங்கே சீப்பாக இதில் போய் வாங்கிட்டு வந்துடலாம், போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேட்டு வாங்கிக்கலாம், டேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே விற்கக்கூடாது, அதனால டேக்ஸ் எல்லாம் கிடையாது, அங்கே சீப்பு. அதனாலதான் பாண்டிச்சேரியில் போனோம்னா உங்களுக்கு விலை ஜாஸ்தி. இந்த தமிழ்நாட்டை விட அங்கே விலை ஜாஸ்தி. இங்கே மது விலை இப்போ மது எடுத்துக்கிறதுனால அடிபட்டது வந்து பாண்டிச்சேரி. குடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தவங்க கூட அங்கே போக வேண்டிய அவசியம் தான். குஜராத்தில் நமக்கு இருந்த பெனிஃபிட் என்னன்னாக்கா அங்கே மது விலக்கு இருந்தாலும் அங்கே டேக்ஸ் கிடையாது, சீப்பஸ்ட். அங்கே இருக்க பார்த்தா நாங்கள் அவ்வளோ சந்தோஷம். போலித்தனமான இது மதுவை ஒழிச்சிடுறேன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு வந்து அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன்னு சொன்னான்னா அவன் நிறைவேற்றி காட்டுட்டு நான் வாழ்நாள் பூரா என்னோட குடும்பமே அவனுக்கு அடிமையாக இருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரதமரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் முறை அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்திரசூட் கொஞ்சம் மோடிக்கு பிரச்சனையாக இருக்காரு. அவருடைய அந்த அவங்க அரசாங்கத்துக்கு எதிரான பல தீர்ப்புகள் வந்து சந்திரசூட் சொல்ல பார்த்தா நம்ம கவர்னர் ரவி துண்டை காண துணியை காண போடுற அளவுக்கு அவரை போட்டு ஒரு வழி பண்ணியிருக்காங்க. எந்த நீதி இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வேற எந்த நீதிமன்றத்திலையும் கிடைக்காத தீர்ப்புகள்லாம் சந்திரசூட் கிட்ட தான் கிடைச்சு. அதனால அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அவர் போயிருக்காரு. என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன்னா இன்னைக்கு அவருடைய இது வந்து அரசாங்கம் வந்து மைனாரிட்டியா போயிடுச்சு. ரெண்டாவது அவங்களுடைய கூட்டணியில இருந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு பிரச்சனையை கிளப்பாங்கன்னு பார்த்தா இவங்களை விட மிக அதிகமான பிரச்சனைகளை வந்து அவர் கூடவே இருந்த பல கூட்டணி கட்சிகள் வந்துருச்சு. இன்னைக்கு RSS அவர் வந்து பொடிச்சுக்கிறதுக்கு மோகன் பகவத் மிகப்பெரிய தீவிரமான அளவில் அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையெல்லாம் வரும்போது நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ் வந்ததுன்னா இவர் நம்மளை மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் இருக்கணும். அதுக்கெல்லாம் சந்திரசூட் ஆளுங்க வரானே எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நீதிபதி வீட்டில் நடக்குது, அதுக்கு சொல்லியிருப்பாங்க, போயிருப்பாரு. அப்படித்தான் எடுத்துக்கணும். அதுல வந்து அரசியல் பின்னணி எல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கற்பனைக்கு நம்ம என்ன வேணாலும் ஓட்டிக்கலாம். பட் இன்னைக்கு வந்து எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே, மூத்த வழக்கறிஞர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது வந்து நீதித்துறையை வந்து அரசியல் ஆக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பேசுனீங்கன்னா வீட்டுல கல்யாணம் நடந்துன்னு வச்சுங்க, ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நீதிபதி வீட்டு கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது அதுலயும் வந்து அவர் வந்து இது மாதிரி வர அப்படியெல்லாம் நம்ம சந்தேகப்பட்டாங்க. இது பண்ண நம்ம சந்தேகப்படலாம். இது ஒரு அவர் வீட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காரு, போயிருக்காரு. அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எல்லா வர்ணங்களையும் நம்ம பூசலாம். அதை வச்சுட்டு சந்திரசூட வேலைக்கு வாங்கிட்டாரு, அப்படியும் போகலாம். இல்லைன்னா சர்வசாதாரணமா பார்த்தோம்னா ஜட்ஜி வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் போவாங்க. உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்குமா ஒரு போட்டி அது போற வீடெல்லாம் பாருங்க, அதானி வீடு, அம்பானி வீடு, இந்த மாதிரி தான் போகுது. அப்படின்னா சந்திரசூட நல்ல பெரிய வத்தியான ஒரு மணிப்பூர் வந்து இப்பவும் 10 தானே சார் இருக்கு. அங்க போகணும்னு ஒரு பிரதமருக்கு தோணலையா? ஐயாமா அங்க போனா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். நீங்க ஏன் அவரை மாட்டி விட பாக்குறீங்க? 10 இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அப்புறம் அவர் அங்க போயிட்டு என்ன பண்ண முடியும்? போய் மாட்டிக்க சொல்றீங்களா? அவருக்கு நல்லா தெரியும், கண்ட இடத்துக்குலாம் வைப்பா. அதெல்லாம் அவரு ஏதாவது பிரச்சனை உள்ள இடங்களுக்கு அவர் போயிருக்கிறாரு, பார்த்துருக்கீங்களா? போனதே இல்லை. கோதரா ரயில் ஏற்படும் நடந்தது குஜராத் பக்கமா அவர் ஒன்றும் பெருசா எங்க போய் தப்பிக்க முடியாது, தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏமா இங்கே வந்து IIT வந்து கருப்பு கொடி காட்டுவாங்கன்னு கழிப்பறை பக்கமா போகுதுல ஓடி போய் உள்ள போயிட்டாரு. அந்த மாதிரி ஆளு அவரு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு போனா பாதுகாப்பு காரணமா கூட அவர் அங்க போக விடாம தடுத்துருக்கலாம். போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை ஆரம்பிச்சு. ஒரு பிரதமர் அப்படிங்கிற முறையில கூட நம்ம வந்து எந்த நடவடிக்கையும் எதிர்பார்க்க முடியாது. இருந்தா கூட நீங்க என்ன பண்ணிட முடியும்? ஓ எகிப்தினுடைய ஜனாதிபதியா இருந்தார், முபாரக்னு நினைக்கிறேன் பேர், சரியா ஞாபகம். அவர் வந்து ராணுவ அணிவகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்படி செல்வெட் பண்ணிட்டு இருக்காரு.
ராணுவம் போயிட்டே இருக்கு, டக்குன்னு 2 ராணுவத்துல 2 பேர் வந்து படப்படன்னு ஷூட் பண்ணி கொண்டு விட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ராணுவ அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் ராணுவ அதிகாரிகள் இருக்காங்க. ராணுவம் போயிட்டு ராணுவத்துல இருந்து 2 பேர் வந்து ஷூட் பண்ணிட்டு கொண்டு விட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிருக்க முடியும்? எல்லா பாதுகாப்பு தான் கொடுத்துருந்தீங்க. அந்த சூழ்நிலையில நீங்க வந்து தடுக்க முடியாது. போலீஸ் பாதுகாப்பு இந்த மாதிரி இசட் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தா என்ன லாபம்னா, கொல்லப்பட்ட உடனே தகவல் வெளியே சொல்லுவாங்க, சொல்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்க முடியும். கொலை முயற்சியை தடுக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம். சோ அந்த பயத்தினாலதான் போல பாதுகாப்புக்கு அவங்க போக. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எந்த பகுதிக்கு போக முடியும்? எந்த பகுதி எல்லா பகுதியிலையும் அவர் உயிருக்கு ஆபத்தான். அவர் யாரை விட்டு வச்சிருக்காரு? வணிகர்களை விட்டுருக்காரா, மாணவர்களை விட்டுருக்காரா, பெண்களை விட்டுருக்காரா? யாரு அவரால் கஷ்டம் அனுபவிக்காத ஒருத்தரை சொல்லுங்க பார்த்து. அம்பானி அதானி தவறு. ஆனா அவரு ஏமா இங்கிலாந்துல போய் இறங்குறாரு. கோபால் மோடின்னு இங்கிலாந்துக்காரன் வந்து கருப்பு கொடி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எந்த பிரதம மந்திரி நடந்தது இவரை தவிர? ஆஸ்திரேலியா போறாரு, பிரதமர் நேருனால தான் எங்க நாடே முன்னேறிச்சுன்னு அவரை வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி அசிங்கமா வேற யாருக்கு நடந்தது? மிக்க நன்றிங்க சார்.